டெல்லிக்கு ராஜா யார் என்ற கேள்விக்கான முடிவுகள் அதிரடி திருப்பங்களோடு நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றது. 36 என்ற மேஜிக் எண்ணை முதலில் அடைய போவது யார்? 26 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவா தொடர்ந்து 3வது 5 ஆண்டு காலம் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வரக்கூடிய ஆம் ஆத்மியா, அல்லது டெல்லி தான் எங்கள் கோட்டையாக நினைத்துக் கொண்டிருந்த காங்கிரசுக்கு மிகப்பெரிய பேரிடியாக கடந்த 2-5 ஆண்டுகள் இருந்த சூழ்நிலையில் தற்போது அந்த நிலையை மாற்றக்கூடிய யுத்தியில் காங்கிரஸ் வெற்றி பெறுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கான விடை அளிக்கக்கூடிய வகையில் டெல்லியை ஆளப்போவது யார், டெல்லிக்கு ராஜா யார் என்ற கேள்விக்கான விடையை பார்த்துக் கொண்ட நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தொடர்பான வாக்கு எண்ணிக்கும் நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 532 538, அதாவது ஈரோடு இடைத்தேர்தல் பொறுத்தவரையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை வகித்து வருகிறார். 538 தபால் வாக்குகள் பெற்றிருக்கிறார். ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு 60 வாக்குகள், தபால் வாக்கில் 60 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரையிலும் காலையில் வாக்குவாதம் நடைபெற்றன. நாம் தமிழ் வேட்பாளர் வாக்குவாதம், அதற்கு பிறகு திமுக வாக்குவாதம் என 2 கட்சிகளும் வாக்குவாதமாக பரபரப்பாக சென்று கொண்ட நிலையில் அதற்கு பிறகு தற்போது வாக்கு எண்ணிக்கை பணி என்பது சற்று தாமதமாக இருந்தாலும் கூட மிக தீவிரமாக தொடங்கி நடைபெற்று வருகின்றது. ஈரோடு இடைத்தேர்தல், ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவுகளில் வாக்கு எண்ணிக்கை பணியை பொறுத்தவரையில் நாம் தமிழ் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு 60 வாக்குகள் கிடைத்திருக்கின்றது. திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு 538 வாக்குகள் பெற்று அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார். அதே சமயத்தில் டெல்லியை பார்த்தோம் என்றால் டெல்லிக்கு ராஜா யார் என்ற கேள்விக்கான விடை அளிக்கக்கூடிய வகையில் எண்ணிக்கை என்பது மிக தீவிரமாக நெக் அண்ட் நெக் என்ற வகையில் சென்று கொண்டிருக்கின்றன. 30, 24, 2 என்று சென்று கொண்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த முடிவுகள் பார்த்துக் கொண்டிருக்கும் அதே சமயத்தில் டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 70 தொகுதியில் கொண்டதாக இருக்கும் நிலையில் மேஜிக் எண் 36 எந்த கட்சி முதலில் எட்டப் போகின்றது என்ற ரேஸில் மிக தீவிரமாக ஆம் ஆத்மி பாஜக ஓடிக்கொண்டிருக்கின்றன. காங்கிரஸ் சற்று மந்தமாகவே அந்த ரேஸில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கூறலாம். 2 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் முன்னிலை வகித்து வருகிறார்கள். பாஜக பொறுத்தவரையில் 30, ஆம் ஆத்மி பொறுத்தவரை 24, காங்கிரஸ் 2 என முன்னிலை நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இப்படியே சென்றால் பாஜக அந்த மேஜிக் எண்ணான 36 விரைவில் எட்டி விடுவார்கள் என்று அந்த நிலவரங்கள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த தேர்தல் முடிவுகள் என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்த போகின்றன, 26 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக டெல்லியை கைப்பற்றுகிறதா என்ற நோக்கில் இந்த தேர்தல் முடிவுகள் சென்று கொண்டிருக்கின்றன. ஒருபுறம் ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல் முடிவுகள், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த தேர்தல் முடிவுகள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. ஈரோடு இடைத்தேர்தலில் முதல் சுற்றில் திமுக வேட்பாளர் 2538 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். 2000 வாக்குகளை தாண்டி விட்டார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார். 2538 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழ் வேட்பாளர் சீதாலட்சுமி மற்றும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று பார்க்கப்பட்ட நிலையில், ஆனால் போட்டி இல்லாத அளவுக்கு திமுகவுடைய முன்னணி நிலவரங்கள் என்பது அதிகரித்துக் கொண்டே போகின்றது. போட்டி இல்லாமல் திமுக மிகப்பெரிய வெற்றியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய அந்த முனைப்பில் திமுகவுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது திமுகவுக்கு சாதகமாக, சந்திரகுமாருக்கு சாதகமாக அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் என்பது வந்து கொண்டிருக்கின்றன. ஈரோடு இடைத்தேர்தலில் முதல் சுற்றில் திமுக வேட்பாளர் 2538 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட வித்தியாசம் என்பது 1000களை தாண்டி இருக்கின்றது. வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கின்றது.